بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அருமை சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு ஓர் உயர்ந்த கொள்கையை பாக்கியமாக்கி தந்திருக்கின்றார். இந்த கொள்கை நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவனத்திற்கு அழைத்து செல்கின்றது. அப்படிப்பட்ட இந்த கொள்கையை பெற்ற நாம் நம்மிடத்தில் ஒரு தொய்வு, தளர்ச்சி இருக்கின்றது. இந்த தளர்ச்சி எதனால் ஏற்படுகின்றது என்றால், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் என்ற ஒரு பாடம். இந்த பாடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள். பொதுவாகவே அரசியல் என்பது அறிவியலுக்கு உட்படாத ஒன்று. ஏனென்றால் அறிவியல் என்று சொல்கின்ற பொழுது அது ஒவ்வொன்றையும் பகுத்து பார்க்கும். சோதனை கூடத்திலே, ஆய்வு கூடத்திலே கொண்டு போய் அதில் உள்ள சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை விவரித்து காட்டும். ஒரு கிருமி என்றால் அந்த கிருமியை பற்றி உள்ள விளக்கத்தை நுண்ணோக்காடி மூலமாக பார்த்து அது இன்ன தன்மையை கொண்டது என்பதை அறிவியல் விளக்கும். ஆனால் அரசியல் என்பது அறிவியலுக்கு இது போன்ற ஆய்வுக்கு ஒத்துவராத ஒன்று. இருப்பினும் ஒரு சில விஷயங்களை மனித வாழ்க்கையில் நிதர்சனமாக, மனித வாழ்க்கையையே ஆய்வுக்கூடமாக வைத்து சில விஷயங்களை அவர்கள் சொல்கின்றார்கள். அது எப்படி அறிவியலுடைய விஷயம் சரியாக அமைந்திருக்கின்றதோ அது போன்று அமைந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். என்ன கருத்து? உலகத்தில் எந்த ஒரு புரட்சி கருத்தும் தோன்றி அது மக்களை தன்பக்கம் இழுத்து ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து அது ஆட்சியை கூட பிடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு புரட்சி, அந்த புரட்சியில் ஈடுபட்ட சிந்தனையாளர்கள் அவர்கள் ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக, அந்த குறுகிய காலம் ஒரு 50 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 100 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 200 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்குள்ளாக அந்த புரட்சி மீண்டும் தளர்ச்சியை காணும், அது மீண்டும் பின்னடைவை சந்திக்கும். இதற்கு காரணம் என்று பல காரணங்களை சொல்கின்றார்கள். அதில் ஒரு காரணம், அந்த புரட்சி எதற்காக வேண்டி வந்தது, அந்த புரட்சி மக்களுக்கு மத்தியிலே என்ன பாதிப்பை ஏற்படுத்தியது, அது எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது, அதனுடைய லட்சியம் என்ன, அதனுடைய இலக்கு என்ன என்பதை அந்த புரட்சியை சார்ந்த இயக்கத்தில் உள்ளவர்களே தெரிந்திருக்க மாட்டார்கள், மறந்து போய்விடுவார்கள். அதுபோன்று இன்றைய நம்முடைய தௌஹீத் இயக்கத்தில் நாம் எதற்காக வேண்டி உருவானோம், இந்த கொள்கை எதற்காக வேண்டி மக்களிடத்திலே முன்வைக்கப்பட்டது, இந்த கொள்கையை சொன்னதனால் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தவர்கள் என்னென்ன எதிர்ப்பு கணைகளை சந்தித்திருக்கின்றார்கள், ஏவுகணைகளை சந்தித்திருக்கின்றார்கள், எரிமலைகளை சந்தித்திருக்கின்றார்கள், விபரீதங்களை சந்தித்திருக்கின்றார்கள், விளைவுகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது இந்த இயக்கத்தில் உள்ளவர்களுக்கே தெரியவில்லை. இதற்கு அடிப்படை காரணம் அறியாமை. இந்த அறியாமை ஒருபோதும் ஏகத்துவவாதிகளிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன? இந்த தௌஹீதை நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள் அடைய மாட்டார்கள். நமக்குள்ளேயே அந்த கதை முடிந்து போய் நமக்குள்ளேயே அது ஒரு சகாப்தமாக ஆகி அந்த சகாப்தம் நம்முடைய வாழ்க்கை காலகட்டத்திலேயே சமாதி கட்டப்படக்கூடிய ஒன்றாக ஆகி போய்விடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனால் இந்த ஏக்கம் சொல்லக்கூடிய கருத்து, இந்த இயக்கம் எதற்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்டது, இதனுடைய இலக்கு என்ன, இதனுடைய இலட்சியம் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். என்றால் ஏகத்துவத்தை பற்றி உள்ள எல்லா ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் கூட சருகி போய்விடலாம். அதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதை நாம் தெரிந்து கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து,
மக்களுக்கு மத்தியில போய் சேர வேண்டும். நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு போய் சேர வேண்டும், சந்ததிகளுக்கு போய் சேர வேண்டும். அந்த அளவிற்கு நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக அமைவது மார்க்க கல்வி. நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் குர்ஆனை அடிப்படையாக கொண்டது. இந்த குர்ஆனுடைய கல்வியை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது, இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன், ஜின்களிலிருந்து ஒரு சாராரை இந்த திருக்குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி நாம் அனுப்பி வைத்தோம். ஃபலம்மா ஹலரூஹு, அந்த திருக்குர்ஆனை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிந்திருக்குமா என்பது தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். ஃபலம்மா ஹலரூஹு, அதை அந்த குர்ஆனை கேட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய கட்டத்தில் அந்த ஜின்கள் வந்த மாத்திரத்தில் அன்சித்து, எல்லோரும் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்று அந்த ஜின்கள் பேசிக் கொள்கின்றன. வாய் மூடி மௌனமாக இருந்து திருக்குர்ஆனை செவியுறுகின்றன. ஃபலம்மா குலிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடித்தவுடனே வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி எப்படி செல்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றான் என்று பாருங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக திரும்புகின்றார்கள். கொஞ்ச நேரம் தான் இந்த திருக்குர்ஆனுடைய அந்த பிரகாசம், அந்த திருக்குர்ஆனுடைய ஜோதி, அந்த திருக்குர்ஆனுடைய வெளிச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் நேரம்தான் பாய்ச்சப்படுகின்றது. உடனே அவர்கள் அந்த மக்களுக்கு இடத்திலே ஜின்கள் தங்களுக்கு இடையிலே போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஃபலம்மா குலிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், அவர்கள் தங்களுடைய சாராருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக திரும்புகின்றார்கள் என்று சூரத்துல் அஹ்காஃபிலே எல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அந்த குர்ஆனை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். அது போன்ற ஒரு தாக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அந்த ஜின்களிடத்தில் எப்படி அந்த திருக்குர்ஆன் உள்ளே பதிந்து அவர்கள் மக்களிடத்தில் போய் எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவில் மாறினார்களோ, அதுபோன்று இந்த திருக்குர்ஆன் நம்மை மாற்ற வேண்டும். நாம் போதிப்பது திருக்குர்ஆனுடைய கல்வி. இந்த கல்வியை போதிப்பதற்காக வேண்டி கடையநல்லூரிலே 4 ஆண்டுகால ஒரு கல்வி திட்டம், அங்கு ஒரு மதரசா, அதுபோன்று சென்னையிலே 2 ஆண்டு காலத்திலே ஒரு கல்வி திட்டத்தில் ஒரு மதரசா, இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு, இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு இதற்காக வேண்டி அழைப்பு மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கின்றது. இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இந்த கல்வியை 2 விதத்தில் கற்கலாம். ஒன்று, போய் கற்க வேண்டும். அப்படித்தான் கற்றிருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள நபி தோழர்கள். இன்னொன்று, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம். ஆனால் போய் கற்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். வமா கானல் முஃமினூன யன்ஃபிரு காஃபா, மூமின்கள் அனைவரும் இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி புறப்பட்டு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன், அவர்களிலிருந்து ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் ஒரு சாரார் இதற்காக வேண்டி செல்ல வேண்டும். யதஃபக்கஹு, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் செல்ல வேண்டும். ஒலியுந்திரு கௌமஹும் இதா ரஜாஉ லஅல்லஹும் யஹ்தரூன், அவர்கள் கல்வியை கற்றுவிட்டு திரும்பியதும் தங்களுடைய மக்களை தீமைகளிலிருந்து வெளியேற்றுவதற்காக வேண்டி, பாவத்திலிருந்து காப்பதற்காக வேண்டி, நரகத்திலிருந்து காப்பதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் புறப்பட்டு செல்லட்டும். இதை எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே குறிப்பிடுகின்றான். அப்படி நபி தோழர்கள் இருந்திருக்கின்றார்கள். பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அம்ர் இப்னு சலமா என்பவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் மக்காவிற்கு மக்கள் மதீனாவிற்கு போய் வரக்கூடிய அந்த பாதையிலே இருக்கின்றோம். மக்காவிற்கு போய் வரக்கூடிய அந்த பாதையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை குறிப்பிடுகின்றார்கள். அந்த இடத்திற்கு போய் சென்று வரக்கூடிய வாணிப கூட்டங்கள் வந்து செல்லக்கூடிய அந்த சாலையில எங்களுடைய ஊர் அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருக்கின்ற பொழுது ஒரு பரபரப்பு மக்களுக்கு மத்தியில் ஒருவர் வந்திருக்கிறாராம். அவர் ஒரு செய்தியை சொல்கின்றாராம். அவர் யார்? அவர் என்ன சொல்கின்றார்கள்? யஸாமு அன்னஹு
நபியுல்லா, அவர் நபி, தன்னை நபி என்று சொல்கின்றார், அவருக்கு இறை செய்தி வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் என்று மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அவர் சொன்ன செய்தி என்ன என்பதை இந்த சிறுவர் கேட்கின்றார். கேட்டு அப்படியே மனப்பாடம் செய்றாங்க. மனப்பாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள். அவர்களை விடுங்கள், அந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர் உண்மையான நபியாக இருப்பாரேயானால் ஒரு காலத்தில் அவருடைய கொள்கை வெற்றி அடையும். அப்படி வெற்றி அடைந்த பொழுது நாம் அவரை போய் சந்தித்துக் கொள்ளலாம், நாம் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளலாம் என்று பேசுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி கிடைக்கின்றது. அப்படி வெற்றி கிடைத்தவுடனே இந்த அம்ர் இப்னு சலமா சொல்கின்றார், என்னுடைய தகப்பனார் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து என்னுடைய சமுதாயத்தையும் அழைத்து சென்று இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அங்கிருந்து அவர்கள் திரும்ப வருகின்றார்கள். திரும்ப வந்து ஜித்துக்கும் மின் நபி, நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து வந்திருக்கின்றேன். தொழுகை நேரத்தை பற்றி சொல்றாங்க. அந்த தொழுகை நேரம் வந்தவுடனே ஃபல்யுஅத்தினுக்கும் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும். வல் யஉம்முக்கும் அக்ஸருக்கும் குர்ஆனன், உங்களில் அதிகமாக குர்ஆன் ஓத தெரிந்தவர் தொழுகை நடத்தட்டும், தொழுவிக்கட்டும் என்று அவர் அறிவிக்கின்றார். அறிவித்த உடனேயே அதிகமாக குர்ஆன் ஓதியவர் யார் என்று தேடி பார்க்கின்றார்கள். மிக சிறுவனாகிய நான், அப்போது எனக்கு 6 அல்லது 7 வயது தான் இருக்கும். நான் மட்டும்தான் இருக்கின்றேன். என்னை தொழுவிக்க சொல்கின்றார்கள். நான் தொழுவிக்கின்ற பொழுது என்னுடைய பித்தட்டை மூடுவதற்கு போதுமான ஆடை இல்லாத காரணத்தால் என்னுடைய பித்தட்டை தெரிந்திருந்தது. பின்னால் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய காரினுடைய பின்பகுதியை நீங்கள் மூடுவதற்குரிய ஆடை வழங்க மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்டு, அதற்கு பின்னால் மக்கள் சுதாரித்து எனக்கு ஒரு அழகிய சட்டையை தைத்து கொடுத்தார்கள். அந்த சட்டையை பெற்று அன்றைக்கு அடைந்த மகிழ்ச்சியை போன்று நான் வேறு எப்போதும் அடைந்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. இங்கு நாம் என்ன பார்க்கின்றோம்? கல்வியை இவர் போய் கற்று வந்திருக்கிறார். இது மாதிரி ஒரு கூட்டம் நம்ம இடத்தில் இருந்து புறப்பட்டு செல்கின்றதா? நமது ஊரில் இந்த பிரச்சாரம் செய்து துவங்கி 1986 இருந்து பிரச்சாரம் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நூற்றாண்டு கால சகாப்தத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம், நிறைவை சந்திக்க இருக்கின்றோம். எத்தனை பேர்கள் இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி புறப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக வேண்டி என்ன முயற்சியை நாம் செய்திருக்கிறோம் என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்த்து இந்த கல்வியை போய் கற்பதற்குரிய எல்லா முயற்சியும் நாம் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மிடத்தில் உள்ள இந்த ஏகத்துவம் அழிந்து போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போய் கற்கக்கூடியது. அடுத்து இருந்த இடத்திலையும் கற்கலாம். நமது ஊர்ல, நம்முடைய ஜமாத்துல இங்கிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனை பேர்கள் இந்த மார்க்கத்தை தெரிவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அந்த கொள்கையை வாழ வைப்பதற்கு என்ன முயற்சி செய்தோம், என்ன பிரயத்தனம் செய்துட்டு இருக்கோம், என்ன உழைப்பு செய்திருக்கிறோம். கூட்டம் மட்டும் நடத்தினால் இந்த கொள்கை வாழ்ந்துவிடும், நாம் அந்த கொள்கையில் வாழ்ந்து விடுவோம் என்று நாம் கனவு காணக்கூடாது. கூட்டம் மட்டும் கிடையாது, இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்குரிய அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். அவ்வப்போது இந்த கொள்கையை நாம், நம்முடைய கொள்கையை, அதனுடைய உறுதி தன்மையை நாம் சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுல மிக இந்த கொள்கை உறுதியாக அப்படியே அனல் போன்று கனர வேண்டும் என்றால் புறக்கணிப்பு. என்ன புறக்கணிப்பு? அசத்தியவாதிகள் நடத்தக்கூடிய திருமணங்களில் போய் கலந்து கொள்வது, வரதட்சணை வாங்கக்கூடிய அந்த திருமணங்களில் போய் கலந்து கொள்வது, அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த விருந்துகளில் போய் பங்கெடுத்துக் கொள்வது, அடுத்தது அவர்களுடைய பெண்களை போய் திருமணம் முடிப்பது, அடுத்தது அவர்களுடைய ஜனாசாவில் போய் கலந்துக்கிறது. இறந்தவர்கள் முஷ்ரிக்கீன்கள், அவர்கள் நம்முடைய பெற்ற தந்தைகளாக இருக்கலாம், பெற்ற தாய்களாக இருக்கலாம், அவருடைய ஜனாசாவில் போய் கலந்து கொள்றது. அடுத்தது அந்த முஷ்ரிக்கான இமாம்களுக்கு பின்னால் போய் நிற்பது. இப்படியெல்லாம் நாம் நின்று கொண்டிருந்தோம் என்றால் இதெல்லாம் நம்முடைய கொள்கையை சாகடித்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜமாத்திலேயே, இந்த பள்ளியிலேயே தொலை வந்த ஒரு சிலரை இன்றைக்கு இந்த பள்ளியில பார்க்க முடியல. முதல்ல இந்த ஜமாத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போய் அந்த பள்ளிகளில் போய் தொழுவாங்க.
அப்பொழுது அவருடைய முகத்தில் இருந்த தாடி எடுக்கப்படும். அதற்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமரசம் இருக்கிறது, அந்த அசத்திய கொள்கையில் போய் சங்கமிப்பது இருக்கிறது, அது திடுதப்பென்று ஒட்டுமொத்தமாக ஏற்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கடைசியில் இந்த பள்ளியை எட்டி பார்க்காத அளவிற்கு, இந்த கொள்கையை சிந்தித்து பார்க்காத அளவிற்கு தூரத்தில் போய்விடுகின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எதனால் இந்த கொள்கை நம்மிடத்தில் உயிர் துடிப்போடு இல்லாமல் போய்விடுகிறது? அதற்கெல்லாம் இது அடிப்படை காரணங்கள். அதனால தான் புறக்கணிப்பில் இருந்து கொண்டோம் என்றால் அது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு நம்முடைய அந்த கொள்கை உலை என்பதை அப்போது சுட வைத்துக் கொண்டே இருக்கும். கொதிகலனில் நம்முடைய கொள்கை என்பது கொதித்துக் கொண்டு இருக்கும். இந்த நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கொள்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்குரிய வகைகள், வாசல்கள், வழிமுறைகள், வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கொள்கையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா இதை உயிர்ப்பித்தல் என்று சொல்கின்றான். நபி தோழர் ஒருவர் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அபூ சயீத் இப்னு அல் முஅல்லா என்பவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் செல்கின்றார்கள், அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லாமலே, நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம், தொழுது விட்டு பதில் சொல்வோமே என்று இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருகில் அழைத்து, ஏனப்பா அழைத்தேனே, ஏன் நீ பதில் சொல்லவில்லை? இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது அழைத்தாலும் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். இறை தூதருக்கு, இது மற்றவர்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற அம்சங்கள், இந்த அம்சத்தை தவிர்த்து இதில் உள்ள மற்ற அம்சங்கள் எல்லோருக்குமே பொருந்தும், பொதுவானது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா அய்யுஹல்லதீன அலம் யகுலில்லா, அல்லாஹ் சொல்லவில்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி அழைக்கின்ற பொழுது நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லலையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, நீ பதில் சொல்லியிருக்கணும். வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, அல்லாஹ் ஒருவனுடைய உள்ளத்திற்கும் அவனுக்கும் இடையில் வீற்றிருக்கின்றான். வ அன்னஹு இலைஹி துஹ்ஷரூன், நீங்கள் அவன் பக்கம் தான் மறுமையிலே மீட்டப்படுவீர்கள், எழுப்பப்படுவீர்கள். இந்த வசனம் உனக்கு தெரியாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, நீ இந்த பள்ளியை விட்டு வெளிவதற்கு முன்னால் மகத்தான ஒரு அத்தியாயத்தை உனக்கு நான் சொல்ல போகின்றேன் என்று சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியே போக பார்க்கும் பொழுது உடனே இவங்க, நீங்கள் சொன்னீர்களே ஒரு விஷயம், அத்தியாயத்தை கற்றுத் தருகின்றேன் என்று சொன்னீர்களே என்று கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவா என்ற இந்த அத்தியாயத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இது புகாரியில இடம்பெறுகின்றது. இந்த ஹதீஸில் நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? உயிர்ப்பித்தல் என்று சொல்கின்றான் அல்லாஹ். நம்முடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் குர்ஆன். இதை தெரிந்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய அந்த மார்க்க கருத்துக்களை அவ்வப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கணும். அதற்காக நமக்கு உலகத்தில் வேலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. அதனால நம்ம மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட முடியுமா? உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயம் இதுல நாம கவனம் செலுத்த தவறிவிட்டோம் என்றால் நாம இந்த கொள்கையை இழந்துருவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கின்றேன். 86க்கு பின்னால இந்த தௌஹீத் இயக்கத்திற்கு வந்தவர்கள் முக்கியமான சிலர்கள் ஜாக்கி என்ற அமைப்பில் நாம ஒன்றாக இருந்தோம். அது தடம் புரண்டு விட்டது என்று சொன்ன உடனே அவர்களுக்கு கோபம் வந்தது. இன்றைக்கும் அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அதில் உள்ளவர்கள் அஹ்லுல் குர்ஆன் என்ற சிந்தனைக்கு சென்றார்கள். அஹ்லுல் குர்ஆன் என்றால் என்ன? குர்ஆன் மட்டும் போதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை என்ற சிந்தனை, சித்தாந்தம், மோசமான ஒரு டாக்மெட்டிக் கருத்து என்று சொல்வார்களே, மிகவும் ஒரு இருட்டு சிந்தனை என்று சொல்வார்களே, அந்த சிந்தனையின் பக்கம் பலர் சென்றார்கள். ஜாக்கில் இருந்து மட்டும்தான், மற்றதிலிருந்து அவ்வளவு சென்றவர்கள் நம்ம பார்க்க முடியல. அப்படிப்பட்டவர்கள் அவங்க ஏன் அப்படி போனாங்க என்று பார்க்கும் பொழுது, குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை அவங்க கேட்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருமணம் முடித்த ஆண் பெண் அவர்களுக்கு விபச்சாரத்திற்குரிய தண்டனை என்ன? அவர்களை கல்லால் எறிந்து கொன்று சாகடிக்க வேண்டும். திருமணம் முடிக்காத ஆண் பெண்கள் இவர்களுக்குரிய தண்டனை என்ன என்று பார்க்கும்போது அவர்களுக்கு 100 கசையடிகள் கொடுக்க வேண்டும். இதை நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த சட்டம். இதுல குறிப்பாக பெண்கள் என்று வருகின்ற பொழுது, பெண்கள்ல அன்றைய காலத்துல 2 சாரார்களாக இருக்கிறாங்க. ஒன்று சுதந்திரமான பெண்கள், எஜமானிகள். இன்னொரு சாரார் அடிமை பெண்கள். இந்த அடிமை பெண்களுக்கு என்று இஸ்லாம் வேறு சட்டத்தை வச்சிருக்கு. இப்ப அடிமை பெண்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்றால், சுதந்திர பெண்ணுக்கு 100 கசையடி என்றால் அடிமை பெண்ணுக்கு 50 கசையடிகள். இது மார்க்கம் சொல்கின்றது. குர்ஆனில் ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபைதா உஹ்சின்ன, இந்த அடிமை பெண்கள் திருமணம் முடித்துவிட்டு அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டால் தண்டனையில திருமணம் முடிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன தண்டனை இருக்கின்றவோ அதில் பாதி. திரும்ப சொல்கின்றேன், இந்த அடிமை பெண்கள் திருமணம் ஆகிவிட்டார்கள் என்றால், இந்த திருமணமான பெண்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்றால் இவர்களுக்குரிய தண்டனை என்னவென்றால், திருமணம் முடித்திருப்பார்களே. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களுக்குரிய தண்டனையில பாதி. இப்படித்தான் எல்லா தர்ஜுமாவிலையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது இந்த வசனத்தை படிக்கக்கூடிய ஜாக்கில் உள்ள சிலர் கேட்கிறாங்க, அது என்னது? திருமணம் முடிக்காத, கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு உள்ள தண்டனையில பாதி என்று சொன்னால் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். 100 கசையடி, அதுல 50 கசையடி அப்படின்னு விளங்கிக்கிறலாம். இங்கு என்ன வருகிறது? திருமணம் முடித்த பெண்களுக்குரிய தண்டனையில பாதி அப்படிங்கும் போது கல்லால் அடிச்சு கொள்றது, அதுல பாதி தண்டனை என்ன? செத்து சாகாமல் இருக்கிறதா? இது என்னங்க ஒரு விளக்கம் என்று சொல்லி அவங்க எல்லாரிடத்திலையும் கேட்கிறாங்க. அதற்கு பதில் இல்லை. கடைசியில் அவன் என்ன முடிவுக்கு போறான்னா, அப்படியானால் இது சரியில்லாத ஒரு கருத்து. இது இந்த ஹதீஸில் வருவது, ஹதீஸில் என்ன வருகிறது? இந்த 100 திருமணம் முடிக்காதவர்களுக்கு 100 கசையடி அப்படிங்கிறது ஆயத்தில் வருது. திருமணம் முடித்தவர்களை கல்லால கொள்ள வேண்டும் என்ற சட்டம் குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் தான் இருக்கிறது. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறோம். கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் எங்கு வருகிறது? குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல தான் இருக்கிறது. அப்ப ஹதீஸ் தவறுங்கிற முடிவுக்கு போய் ஹதீஸ் வேண்டாம், நபி வேண்டாம் என்ற முடிவுக்கு அவங்க போயாராங்க. இதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு. இதை கேட்கிறாங்க, பதில் இல்ல, போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தார்கள் என்றால் அதற்கு உரிய பதில் கிடைத்திருக்கும். இந்த முஹ்சனாத் என்பதற்கு அல்லாஹ் அதற்கு 2 விதம் 3 விதமான பொருள் கொடுக்கிறான். இப்ப நமக்கு தேவை 2 விதமான பொருள். ஒரு இடத்துல திருமணம் முடித்தவர்கள் அர்த்தம் இருக்கு, கல்யாணம் முடிச்ச பெண்கள் அர்த்தம் இருக்குது, கல்யாணம் முடிக்காத பெண்கள் அர்த்தமும் இருக்குது. இந்த இடத்துல என்ன அர்த்தம் வைக்கணும்? கல்யாணம் முடிக்காத பெண்களுக்குரிய தண்டனையில, அதாவது சுதந்திரமான அந்த பெண்களுக்கு, எஜமானிகளுக்கு உள்ள தண்டனையில பாதி கொடுக்க வேண்டும். அது என்ன? 50 கசையடி. இதை திருக்குர்ஆன்ல இருந்து நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதை வேண்டும் என்று அவங்க பல இடங்கள்ல பிரச்சனையை கிளப்பி
இதற்குண்டான விளக்கம் கொடுக்கப்பட்டு சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் போயிருக்க மாட்டாங்க. இதற்கென்று அவங்க பல இடங்கள்ல கேட்டு பார்க்கறாங்க, கிடைக்கல. அகல குர்ஆனாக ஆய்விடுகிறாங்க. என்ன காரணம்? அறியாமை. இந்த அறியாமை நம்மிடத்தில் வந்துவிட்டால் நாமும் செத்து போய்விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவ்வப்போது குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். அடுத்து நீங்க ரொம்ப தூரத்திற்கு போக வேண்டியது இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆள் வந்துட்டே இருப்பான். அந்த அசத்தியத்தை விட்டு, அசத்தியத்தின் பக்கம் நம்ம இழுப்பதற்காக வேண்டி, சத்தியத்தை விட்டு நம்மை தடம்புற செய்வதற்காக வேண்டி. இப்போ அப்துல்லா ஜமால் என்கிற ஒரு ஆள், அவனுடைய பயான நீங்க கேட்டீர்கள் என்றால் அழகா சொல்லிடுவான். சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது ஆமா இது சரிதானுங்கிற அளவுக்கு போய்விடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், வலா தஅகுலு மிம்மா லம் யுذكر ஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதது நீங்கள் சாப்பிடாதீர்கள், இன்னஹு ஃபிஸ்க், அது பாவம் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன ஷயாத்தீன யூஹூன இலா அவுலியாஹிம், ஷைத்தான்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சில கருத்துக்களை தெரிவிக்கின்றான். எதற்கு தெரியுமா? லியுஜாதிலுக்கும், உங்களிடத்தில் வாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படியே வாதம் செய்யறதுக்காக வேண்டியே நம்ம இடத்தில் வந்து பல கருத்துக்களை சொல்லி இதெல்லாம் அப்படியா அவங்க அந்த கடந்த காலத்துல இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சில கருத்துக்கள் அந்த காலத்துல நிலவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், அது வாதத்திற்காக கூட நாம எடுத்து வச்சு சொல்லலாம். என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் கேட்டானா, பிஸ்மில்லாஹி சொல்லி நீ அறுக்கிற, அது சாவுது, இதை சாப்பிடலாம். எம்பா அல்லாவே ஒரு ஆட்டை சாகடிக்கிறான், அதை எம்ப சாப்பிடக்கூடாது. செத்து போன ஆடை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கிறான். எப்படி? ஆடு செத்து போச்சு, மார்க்க அடிப்படையில் வந்து என்ன சாப்பிடக்கூடாது. இது அவன் கேட்கிறான், இது அல்லாஹ் சாவடிச்சது தானே, சாப்பிட வேண்டியது தானே, ஏன்பா அதை சாப்பிட மாட்டேங்கிறீங்க? நீங்க அறுக்கிறத சாப்பிடுவீங்களா? அல்லாஹ் நீங்க கொன்னதை சாப்பிடுவீங்களா? அல்லாஹ் கொன்னதை நீங்க சாப்பிட மாட்டீங்களா? எப்படி இருக்கு இது? இப்படி எல்லாம் வாதத்தை கிளப்பும் போது அப்படியே மயங்குவான். அத மாதிரி இந்த அப்துல்லா ஜமாலி கேட்கிறான், நாம சொல்றோம் பள்ளிவாசல்ல ஏன்பா மௌலிது ஓதுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆதாரம் பாருங்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் வைத்து கவிதை பாடியிருக்கின்றார்கள். பாடியிருக்கிறாங்க, பள்ளிவாசல வச்சு கவிதை பாடுறாங்க. புகாரில வருது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கறாங்க. அப்படி பார்த்த உடனே அவர் சொல்றாரு, உங்களை விட சிறந்த ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரிடத்தில் நான் கவிதை பாடியிருக்கிறேன். யார் சொல்றான்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்றார். உங்களை விட சிறந்தவர் யாரு? ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு முன்னாலேயே நான் வந்து கவிதை பாடிக்கிறேன், நீங்க என்ன ஒரு மாதிரியா முறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பதில சொல்றாங்க. பக்கத்துல அபூ ஹுரைராவையும் சாட்சிக்கு அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து அஜிப் அன்ஹும், இந்த எதிரிகளுக்கு நீ பதில் சொல் என்று சொன்னார்களா இல்லையா? நான் உடனே பதில் சொன்னேனா இல்லையா? அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், இவருக்கு ஜிப்ரீலை வைத்து நீ வலுப்படுத்தி என்று பிரார்த்தனை செய்தார்களா இல்லையா அப்படின்னு அடுக்குறாங்க. இதெல்லாம் சரிதான். இங்க என்ன நாம் பார்க்க வேண்டும் என்றால், இப்படி அவர் பள்ளிவாசல்ல வைத்து கவிதை பாடியிருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால பாடும் பொழுது அந்த கவிதையில வரக்கூடிய அந்த விஷயங்களை அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க. அதுல தப்பு இருந்தா சொல்லுவாங்க. ஏன்னா கவிதை என்று சொன்னாலே அதுல தப்பு வந்துடும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கவிதையில தவறி விடுவான். அதை நாம அதிகமாக விளக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இந்த கவிதையில ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் படிக்கும் போது அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. உமருக்கு முன்னால் படிக்கும் பொழுது அதை நான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் படிச்சேன் என்று சொல்லி அவர் சொல்வார் என்றால் ஒரு செய்திக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவருடைய இந்த சிந்தனை இருக்கின்றது, இது அவருடைய சிந்தனை, அவருடைய கருத்து. அதனால அந்த கவிதையை ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல வச்சு வாசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு வணக்கமாக இன்றைக்கு கருதப்பட்டிருக்கு. இன்றைக்கு கவிதைகளை வந்து பள்ளிவாசல்ல அழகான முறையில மேற்கட்டி கட்டி அழகான முறையில பத்திய வச்சு சாம்பிராணியை வைத்து உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கான். பாக்குறோமா? அதற்கென்று ஒரு சோறு ஆக்குறான் இல்லையா? இப்படி சோறு ஆக்கி அதற்கென்று படு விமர்சையாக நடத்துகின்றானே, இதை வணக்கமாக இவன் ஆக்கி இருக்கின்றான். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அல்லாமல் இதுல இணை வைப்பு கருத்துக்கள் அதிகம் தொக்கிக் கொண்டு நிற்கின்றன. மௌலிது என்றாலே பக்கா ஷிர்க், இணை வைப்பு.
இத பள்ளிவாசல வச்சு ஓதுறான். இப்படியா ஹசான் இப்னு சாபித் சொன்னாரு. ஹசான் இப்னு சாபித்தினுடைய கவிதையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அரசியல் களம், போர்க்களம், போர்க்காலம் கடுமையா ரசூலுல்லாஹ் விமர்சிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க, அவனுக்கு பதில் சொல்லு. போர் காலகட்டங்கள்ல அந்த போர் செய்யக்கூடியவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி, அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுற மாதிரி, அப்படியே நரம்புகளை புடைக்க செய்யற மாதிரி வீர வசனங்களை சொல்றது. அப்படியே போய் இப்போது கொஞ்சம் நாம கிளப்பி விட்டோன்னு வைங்க, ஆர்எஸ் கார்களை எதிர்த்து நிற்க வேண்டும், ஒரு கூட்டம் அலைகிறாங்கல்ல, பல பேர்கள் இன்றைக்கு அதையே பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்காங்க, மூலச்செலவு செய்துகிட்டு இருக்கிறான. குஜராத்தை பார், பாம்பே பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான. ஒன்னையுமே இவன் பார்த்தது கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அவன் இப்படி எல்லாம் நரம்பு புடைக்க செய்யலாம். அது ரொம்ப அதிகமான விஷயம் கிடையாது. ஏற்றி விடலாம், ஆனா இறக்கி விடுறது ரொம்ப கஷ்டம். புரியுதா? இப்படி அந்த போர்க்களத்தில் வீராவசம் ஊட்டுவது இருக்கிறது, அது இருக்கிறது. அதைத்தான் செய்திருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இங்க என்ன இருக்குது? இவன் வீராவசமான பாட்டா படிக்கிறான். யா நபி ஸலாம் அலைக்கும் இப்படி எல்லாம் இழுத்து ஓடுது. என்ன கவிதை? இப்படி ஒரு பாட்டை படிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பாடல் இதெல்லாம் இவர்கள் உருவாக்கி வைத்து இதற்கு என்ன ஆதாரத்தை கொண்டு சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. ஹசான் இப்னு சாபித் இதை பற்றி தெரியவில்லை என்றால் நம்ம அது சரிதானே உள்வாங்கிடுவோம், அந்த பக்கம் சாட்டிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதற்காக வேண்டி இங்கு நடத்தப்படக்கூடிய தர்பியாக்கள், நம்முடைய ஜமாத் சார்பில் நடத்தக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் தர்பியாக்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த தர்பியாவுக்கு என்று அழைப்பு கொடுத்தா வரமாட்டேங்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் உயிர் ஓட்டம்னு சொல்லிருக்கோம், ஒரு விருந்து வச்சுட்டேன்னு வைங்க, மக்களை தாங்க முடியல. பரபரப்பு, பள்ளிவாசல்ல கலகலப்பு, அந்த சகன்கள் அப்படியே அந்த சரசரன் அங்க போறது இங்க வர்றது, அதை தூக்கப்பா இதை தூக்க போன, அவன் உணவு இல்லாமல் ஒரு தர்பியா. இன்னும் சில ஆட்கள் உணவு போட்டாலும் உணவூட்டத்தை, உயிரோட்டத்திற்கு தான் இதை ஏற்பாடு பண்றோம், அதற்கு உணவூட்டத்தை கொடுத்து வந்தாலும் வர்றதுக்கு தயாரா இல்ல. வந்தாலும் உட்கார்ந்துட்டு பேனா பென்சில் கொடுத்தமா வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். என்ன இது? அவன் இந்த மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்வது, போய் படிக்கிறது ஒண்ணும், இங்கு இருந்து படிக்கிறது அதற்குண்டான தர்பியாக்கள். அந்த தர்பியாக்கள் நம்முடைய தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செய்கின்றது. அதுல நாம கல்வியை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாம் ஆர்வம் காட்டி அதற்கு முன்வர வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்